சாணக்கியா நிறுவனத்தின் 5ஆம் ஆண்டு விழாவில் பேசிய அதன் நிர்வாக ஆசிரியர் ரங்கராஜ் பாண்டே தாம் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசனை சிறுவயதிலிருந்தே வியந்து பார்த்து வருவதாக பெருமிதம் தெரிவித்தார். ஜி.கே. மூப்பனாரின் காலத்திலிருந்தே ஜி.கே. வாசனை கவனித்து வருவதாகவும் அவரை போன்ற ஒரு நேர்மையான அரசியல்வாதியை தமிழ்நாட்டில் கற்பனை கூட செய்து பார்க்க இயலாது என்று ரங்கராஜ் பாண்டே தெரிவித்தார். எதிரிகளை கூட தகாத வார்த்தைகளால் பேசாமல் மதித்து நாகரிகமான வார்த்தைகளால் பேசக்கூடியவர் வாசன் என்றும் அவர் கூறினார். மத்திய அமைச்சராக இருந்து எந்தவித ஊழல் குற்றச்சாட்டிலும் சிக்காத ஒரு நபர்தான் ஜி.கே. வாசன் என்றும், மேலும் சாணக்கியாவின் நிகழ்ச்சி மேடையில் பேசும்போது கூட இது என்னுடைய நிகழ்ச்சி, நான் கூறுவதை நீங்கள் கேளுங்கள் என்று ஜி.கே. வாசன் உரிமையுடன் கூறியதாகவும் ரங்கராஜ் பாண்டே குறிப்பிட்டார். அவ்வளவு ஆச்சரியமான மனிதனுக்கு யார் கிடைப்பா? தமிழ்நாட்டில் இப்படி ஒரு அரசியல்வாதி கற்பனை பண்ண முடியாது. ஒரு கெட்ட வார்த்தை பேசாம, ஒரு ஆபாச சிந்தனை இல்லாம, யாரையும் எடுத்தெறிஞ்சு பேசாம, எதிரியை கூட மதித்து பேசக்கூடிய 5 ஆண்டுகளுக்கு மேல் மத்திய அமைச்சராக இருந்து ஒரு ஊழல் குற்றச்சாட்டு கூட சொல்ல முடியாத பெரும் கோடீஸ்வர் குடும்பத்தில் பிறந்து சாதாரணமாக தரையில் நடந்து ஒவ்வொரு காமன் மேனை பேசிட்டு இருக்க இன்னைக்கு பேசும்போது என்ன சொல்றாரு? பாண்டே, திஸ் இஸ் மை ஃபங்க்ஷன், யூ ஷுட் ஒபே டு மீ. இந்த உரிமை வேற யார் எடுப்பா? இந்த எளிமை வேற யாருக்கு கிடைக்கும்? நான் சொல்றேன், நீ கேளு. அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கையும் அன்னைக்கு ஒரு நாள் திடீர்னு அண்ணன் போன் பண்ணாருன்னு, அண்ணன் பேர்ல இருந்து போன் வருது, நம்ம ஒன்றும் தப்பு பண்ணல, அண்ணன் கூப்பிட்டீங்க, ஐயா உங்கள்ட்ட ஒரு விஷயம் சொல்லணும்யா. என்ன? நீங்க ரொம்ப ரீச் ஆயிட்டீங்க அப்படின்னாரு. அப்படிங்களா ஐயா, இன்னும் சாணக்கியா ரொம்ப தூரம் போனீங்க அப்படின்னு நினைச்சு. இல்ல, நான் மாதிரி கடலூர்ல கூட்டத்துல பேசிக்கிட்டு இருந்தேன். அப்ப 2-3 பேர் நம்ம கட்சியை பத்தி பேசும்போது 2-3 பேர் பாண்டே நம்மளை பத்தி நல்லா பேசுறாரு, பாண்டே ஐயாவை பத்தி பெருசா பேசுறாரு, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்ததுயா, நான் தேங்க் பண்றதுக்காக உடனே ரூமுக்குள்ள உனக்கு தேங்க் பண்ணேன் அப்படின்னா. எங்க கிடைக்கும் இந்த மாதிரி? எங்க கிடைக்கும் இந்த மாதிரி? ஒரு சூட் கேஸ் இல்ல, ஒரு கவர் கூட இல்ல, அத்தனையுமே இல்லாம நம்ம வெறும் அன்புதான். நம்ம அன்பு தானே, அது அன்பு எப்பயும் ஓடிட்டு இருக்கும். அண்ணனை நான் வியந்து 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 என்னுடைய சின்ன வயசுல பார்த்துட்டு இருக்கேன், எங்க மூப்பனாரியாவுடைய காலத்துல நான் பார்த்துட்டு இருக்கேன்.